தாயே காமாட்சி தயாபுரி பார்ப்புகழும் வீர வீர உலகிலே வல்லானின் சிரசை கொண்டு வர மக்கள் உண்டோ என்று கேட்க பாண்டியன் மூவேந்தர் சபை நடுவே படைத்தலைவர்கள் துணை பெயர்களையும் கேட்கவே மௌனம் சாதித்தனர். அப்போது பார்ப்புகழும் வீர வீர செங்குந்தத்திலே சங்கரலிங்கன் என 2 முதலிமார்களும் தாம்புலம் கொடுங்கள் ஆலது 21க்குள் வல்லானின் சிரசை கொண்டு வந்து தருகிறோம் கூறினர். சேர சோழ பாண்டிய மூவேந்தரும் அன்னமார் இருவரிடம் என்ன வேண்டும் என்று கேட்க அன்னமார் இருவரும் சேர சோழ வாசனது பட்டத்து உடைவாள் வேண்டும் என்று கேட்டனர். சேரனும் சோழனும் பட்டத்து உடைவாள் தனை கொடுத்தனர். தொடை தட்டி ஆர்க்கடித்து மேல்மீசை முறுக்கி அன்னமார் 24 பேருடன் திருப்பார் கடல் அருகே சென்று அங்கு நினைத்தோம். அன்னை காமாட்சியை முத்துக்குமாரசாமியை மூர்த்தியையும் எண்ணினோம். அன்னமார் இருவரை அடகாக கட்டி அதில் ஒரு அண்ணனை தாய்மரமாக நிறுத்தி 16 முழ துண்டை எடுத்து தாயாக கட்டினோம். அன்னமார் 2 கைகளையும் துப்பாகவும் துணையாகவும் கொண்டு 7 சமுத்திரத்தை கடந்து வல்லானின் செப்பு கோட்டையை அடைந்தோம். செப்பு தூணும் செப்பு தகட்ட பரப்பிய 7 சுற்றுக்கோட்டை பெரும்பேரா மண்டபமா 10 சுற்றுக்கோட்டை ஆம்பேரா மண்டபமா 20 சிரசை அறுத்து உதிரத்தை செப்புத்தூண் மீது வீசி அதன் மீது நாங்களும் ஏறினோம். கோட்டை சுற்றி வரும் பொழுது வல்லான் இருக்கும் இடத்தை அடைந்தோம். வல்லானோ நீங்கள் யார் என்று கேட்க அன்னமார் இருவரும் வீரபாகுதேவன் தம்பிகள் நாங்கள். வல்லானோ இப்பூ உலகில் என்னை கண்டுபிடியாகவே கண்டறிந்தீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அன்னமார் இருவரும் கொண்டு செல்ல வந்தோம் கூறினார். வல்லானோ சிரசுக்கு பதிலாக பொய் சிரசு தருகிறேன் கூறினார். அன்னமார் இருவரும் சிரசுதான் வேண்டும் என்று உறுதியாக இருந்தனர். அப்போது வல்லானோ மூவேந்தர் சபை நடுவே என் சிரசை வைத்து அப்பொய் சிரசை வாய் திறந்து வீரபாகுதேவனின் தம்பிகள் சிரசை கொய்தனர் கூறுவேன் என்றார். இன்னுமே அன்னமார் இருவரும் வல்லான் சிரசுதனை எடுத்து செப்புத்தூண் விட்டு இறங்கி 7 சமுத்திரத்தை கடந்து சோழ தேசம் அடைந்தனர். ஆர்க்கடித்து வல்லான் சிரசுதனை மூவேந்தர் சபை நடுவே கொடுக்க மூவேந்தரும் வல்லான் சிரசை எப்படி கொய்தீர்கள் என்று கேட்க எனது தம்பி சங்கரலிங்கன் இப்படித்தான் கொய்தேன் என உடைவாள்தனை எடுத்து
சிரசை இது காட்டினார். அப்போது வல்லான் சிரசு ஆய்திறந்து மூவேந்தரே வீரபாகு தேவனின் தம்பிகள் சிரசை கொய்தனர் என்று கூறியது. அப்போது மூவேந்தரும் பொய் சிரசு அல்ல சிரசுதான் தலை போல வீர செங்குந்தர்கள் வையகத்தில் யாருமே இல்லை கூறினார். நாங்கள் அனைவரும் கண்ணீர் விட்டு காமாட்சியை அழைத்தோம். காமாட்சியும் இடி சொம்பு நீருடன் வந்து தம்பி சங்கரலிங்கனை எழுப்பினார். அப்போது மூவேந்தரும் அரசரும் பட்டயத்தில் பல்லக்கு ஈட்டி வாள் எட்டயம் லாரி 18 விருதுகளை பரிசாக அளித்தனர். நாங்கள் இருவரும் கொடுத்துவிட்டு தேசம் திரும்பினோம். அழகான செங்குந்தம் நிறையான சம்பந்தம் திவீர குந்தமை அழகான பூர் மாவட்ட வெள்ளியங்காட்டில் ஈரோடு